மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நாங்கள் வந்தோம். நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2016 தேர்தலில் போட்டியிட வருகிற போது தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிடுகிறது என்று உடன் பிறந்தார்களே, கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம். அந்த தீவிரத்தை சேர்த்து விட்டார்கள். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் அது இல்லை. என போராடி ஓய்ந்து விட்டார், சோர்ந்து விட்டார். இவர்களால் அதை செய்ய முடியாது. தமிழ் தேசியர்களால் தான் அதை செய்ய முடியும். கச்சத்தீவை திருப்பி எடு, கொடுத்ததுதான், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அவர்கள் பதில் மனு, இதுதான் ரெண்டு கட்சியும், காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனு இதுதான். கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு தான் கோட்பாடு. சட்டசபையில் தீர்மானம். தமிழ் தேசியர்களின் அரசு மலர்கிற போது தன் மாநிலத்தின், தன் நிலத்தின் உரிமையை மீட்க, தன் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, தனியா விடு. பார் பிரிவினைவாதி, பார் தீவினவாதி பேசுவான். மறுபடியும் பதில், என் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் நாட்டோடு இணை என்று பேசுகிற நான் பிரிவினைவாதி. என் நிலத்தின் ஒரு நிலப்பரப்பை